கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மார்க்கு அதிகாரம் 8 வசனம் 29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுள்ளோம். இக்கட்டு காலத்தில் அவர் ஒருவரே நமக்கு துணையாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இம்மட்டும் நம்மை காத்து நடத்தி வருகிறார். ஆனால் அவரை குறித்து நாம் அவர் செய்த நன்மைகளை பிறருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுகின்றோமா, அல்லது என்னுடைய சுயத்தினால் நான் செய்தேன் என்று நம்மை குறித்தோ, அல்லது பிற மனிதர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பிறரை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கு 8:27 முதல் உள்ள வசனங்களில், பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது, சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு உடனடியாக, நீர் கிறிஸ்து என்றான். நாம் கர்த்தரை குறித்து எப்படி சொல்லுகின்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து எனக்காக தம்மையே தந்து என்னை மீட்டெடுத்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியங்களிலும் நேர்த்தியாக என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகின்றோமா? அல்லது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடந்தது, ஆகையால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தாமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் நாம் உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நமக்காக ஜீவன் தந்த அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். நாம் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை கர்த்தர் கவனிப்பார். ஆகவே அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உம்முடைய அன்பை பிரதிபலித்து வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாதபடி உலகத்தாரை போல செயல்படாமல் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.